இப்படி கொழு கொழு முழு முழுன்னு இருக்கான் பார்த்தீங்களா, மாவு பொம்மை மாதிரி. இவன் யார் தெரியுமா? ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தீபாவளி அப்போ இப்படி தான் இவனை ரெஸ்க்யூ பண்ணாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இவனுக்கு அடாப்ஷன் போஸ்ட்டு போட்டோம், ஓனரை தேடினோம், எதுவுமே கிடைக்கல. தீபாவளி அன்னைக்கு இவனை வெளியில் வெடி ரவுண்ட் சத்தத்தில் ஓடி வந்தவனை யாரோ வால்லெல்லாம் வெடியை வச்சு வெடித்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில். ஸோ ரெஸ்க்யூ பண்ணி இப்படி தான் அவன் வாலெல்லாம் பிஞ்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருந்துச்சு. வாலில் அந்த எலும்பெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. அது சேர்றதுலாம் வாய்ப்பு இல்லை, அப்படியே தான் இருக்கும். அவனால் ஹைட்லலாம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிலேருந்து இப்போ வரைக்கும் கோயம்புத்தூரில் ஃபாஸ்டிங் பண்ணி ஒரு ஃபேமிலியில் வச்சுருந்தாங்க. அடாப்ஷன் யாருக்கும் கிடைக்காதனால அடாப்ஷன் யாரும் வாங்கிக்கல அவனை. ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். கீக்கி பாண்டா வந்த அன்றைக்கி இவனும் தான் வந்தான். ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டிலையே ஒளிச்சு வச்சுருந்தோம். முன்னாவுக்கும் அவன் எங்கே பர்ஷியன் கேட்டிருக்கான்ல, பௌஷியும் போய் அடிக்க போகிறான் இவனை. இவன் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவனை ஒருத்தங்களுக்கு அடாப்ஷன் கொடுத்தாச்சு. திருச்சி தென்னூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அடாப்ஷன் ஈவினிங் வாங்கிட்டு போனாங்க. இப்போ அவங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கான். அந்த பையன் வந்து நியூட்ரு பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அங்கே போய் இங்கே பாருங்கள், போன உடனே அவங்க வீட்டில் நல்லா செட்டில் ஆகிட்டானாம். அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோருங்கிறதுனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் உனக்கு நியூட்ரு பண்ணி இன்டோரில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேமிலி இவனுக்கு கிடச்சிருச்சு.